ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஎஸ் கப்பி வேர்ல்டு சேனல். ஒன்றும் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் ஆச்சுல வீடியோ போட்டு, அதுவும் ஃபிஷ் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. என்ன ப்ராப்ளம்னா, நம்ம ஆர்டர் போட்டிருந்த ஃபிஷ் வந்து நான் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் சீக்கிரமாக வந்துருச்சுங்களா. இந்த ஃபிஷ்ஷஸை வந்து நான் வைக்கிறதுக்கான டப்பு வந்து எதுவுமே நான் வாங்கலை, வேறு கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்தனால. இப்போ இதுவே பார்த்திங்கன்னா நைட்டு தான் கரெக்டாக வந்துச்சு. என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு ரொம்ப இதாகிடுச்சு. அதுவும் இல்லாமல் ஃபோனில் வேறு மெமரி ஃபுல்லாகிடுச்சு. வீடியோ இதுக்கு மேலே எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் சரி, சுகர் கிளைடரை மட்டும் சும்மா அப்பப்போ எடுத்து போட்டுட்ருந்தேன். இப்போ தான் கொஞ்சம் ஸ்பேஸ் எல்லாம் சரி பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபோனில் இருக்கிற மெமரியெல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டு, சரி நம்ம வீடியோவை அப்லோட் பண்ணலாம் அப்படின்ட்டு. இது கொஞ்சம் லேட் அப்டேட் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனாலும் பாருங்கள், நம்மக்கிட்ட ஃபிஷ்ஷு வந்திருக்கு. பேக்கிங் அன்பாக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், கப்பியில் வந்து நம்ம 4 வெரைட்டிஸ் தான் வச்சுருந்தோம். இப்போ வந்து புதுசாக ஒரு 4 வெரைட்டிஸ் ஆர்டர் போட்டிருக்கோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அன்பாக்ஸ் பண்ணுறோம். இதில் வந்து பேக்கிங் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஒவ்வொரு ஃபிஷ்ஷஸுமே தனித்தனியாக செப்பரேட்டாக பேர் எழுதி நீட்டாக பேக் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லா பேக்கிங்குமே பக்காவாக இருக்குது. ஒரு அசைவு கூட இல்லாமல் நீட்டாக எல்லா இதையுமே டசனில் வச்சுருக்காங்க. அவங்க ஆர்டர் போடும்போதே சொன்னாங்க 12 பீசஸ் இருக்க மாதிரி பண்ணணுன்ட்டு. ஆக்சுவலாக நான் வந்து எல்லாத்துலேயும் 3 பேராக 4 வெரைட்டி ஆர்டர் போட்டிருந்தேன். சேம் அவங்க எப்படி சொன்னாங்களோ அதேமாரியே தான் இருந்துச்சு. அப்புறம் அவர்கிட்ட சொன்னேன், இந்தமாரி கரெக்டாக இருக்கும் ஆர்டரு, நான் அப்படி தான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். இன்னும் ஓகே அப்படின்னு சொல்லி போட்டு விட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எல்லாத்தையும் எடுத்து வெளியில் வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் வேலையும் இருக்குங்களா, எனக்கு என்ன பண்ணுன்னு தெரியல. டக்குன்னு வீடியோ எடுத்துகிட்டு அவசரமாக எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு, வீட்டில் வேறு திட்டினாங்க. ஏன்னு கேளுங்க, இப்போ பாருங்கள், அடுத்த செட்டப்ஸ் இப்போ இவங்கெல்லாம் எடுத்து வச்சிட்டுங்களா, என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு அவசரத்துக்கு டக்குன்னு போயிட்டு வீட்டில் யூஸ் பண்ணுற டப்பு 2 இருக்குது. அதாவது ஒரு க்ரீன் கலர் டப்பு ஒன்று இருக்கும், அதை எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதனால் வீட்டில் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுலேயுமே பாருங்கள், நமக்கு வந்து இதில் அல்பினோ ரெட்டு கப்பி இருக்குது. அது பார்த்திங்கன்னா குட்டி போட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். வரும்போதே 2 ஃபீமேல் குட்டி போட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு ஆல்ரெடி நம்ம இதுக்கு முன்னாடி வாங்கினதுலேயும் அப்படி தான் நமக்கு குட்டி போட்டிருந்துச்சு. அது வந்து மாஸ்கோ வைலட்டுன்னு நினச்சோம் இல்லையா. ஆனால் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் அதை நான் காமிக்கிறேன். அது பார்த்திங்கன்னா பிளாட்டினம் கொய் மாதிரி கலர் வந்துட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ், ஆரஞ்சு கலரில். அதான் என்னன்னு தெரில, இன்னும் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும், அதோடய கலரேஷன்ஸ்லாம் ஃபுல்லாக வந்ததுக்கப்புறம். இப்போ அதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்னேன்ல பக்கெட்டு பழைய தண்ணியிலையும் எடுத்துக்கிட்டு, ஆல்ரெடி நானாக நல்லவே இல்லை, நம்ம டேங்க்கு நப்பி வச்சுருந்தேன். வாட்ரு வந்து ஆல்ரெடி ஸ்டாக்கு நப்பி வச்சுருந்தேன். இப்போ எனக்கு டைம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், மேல் ஃபீமேலுக்கு 2 டப்பு எடுத்துக்கிட்டேன். மேல் ஃபிஷ்ஷோட இதெல்லாம் ஒரு டப்பில் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து அவங்களுக்கு டெம்பரேச்சர் செட் பண்ணுறதா வச்சுட்டேன். ஃபீமேல் ஃபிஷ்ஷுக்கெலாம் வந்துட்டு டெம்பரேச்சர் செட் ஆகிறதுக்காக வேறு ஒரு டப்பில் வச்சேன். 2 டப் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் என்னென்னா அல்பினோ ரெட்டு தான் வந்து குட்டி போட்டிருக்கு இல்லைங்களா. அப்போ அந்த குட்டிங்களை எடுத்து வைக்கிறதுக்கு ஒன்று வேணுமேன்ட்டு, அப்புறம் நம்மக்கிட்ட தற்போதைக்கு இருந்த வாட்ரு பாட்டில் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் எடுத்துக்கிட்டேன் அல்பினோ ரெட்டுக்காக. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் வச்சுட்டு அவங்களுக்காக அப்படியே விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தடுத்த வீடியோஸில் இவங்களை பற்றின அப்டேட்ஸ்லாம் நான் போடுறேங்க ஃப்ரெண்ட்ஸ். சாரி ஃபார் லேட் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.